சீனாவில் கழுதை தோலில் உள்ள ஜெலட்டின் மூலம் தயாரிக்கப்படும் பாரம்பரிய மருந்திற்கு அதிக தேவை உள்ளது. இது எஜியாவோ என்று அழைக்கப்படுகிறது. இது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் இளமையை நீட்டிக்கும் பண்புகளை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. ஜெலட்டின் பிரித்தெடுக்க கழுதை தோல்கள் வேக வைக்கப்படுகின்றன. பிறகு தூள், மாத்திரைகள் அல்லது திரவமாக மாற்றப்படுகின்றன. சில சமயங்களில் உணவில் சேர்க்கப்படுகிறது. இதற்காக சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய ஆப்பிரிக்கா முதல் பாகிஸ்தான் வரை உலக அளவில் சுமார் 59 லட்சம் கழுதைகள் ஒவ்வொரு ஆண்டும் கொல்லப்பட்டு வருகின்றன. உலகில் வாழும் 5.3 கோடி கழுதைகளில் 2 பங்கு ஆப்பிரிக்காவில்தான் இருக்கின்றன. ஆனால் அந்நாட்டின் விதிகளில் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கழுதை தோல்கள் ஏற்றுமதி செய்வது சில நாடுகளில் சட்டப்பூர்வமாகவும் சில நாடுகளில் சட்ட விரோதமாகவும் உள்ளது. ஆனால் அதிக தேவை மற்றும் தோலுக்கான அதிக விலை கழுதைகளின் திருட்டை தூண்டுகிறது. மேலும் வர்த்தகம் சட்டப்பூர்வமாக இருக்கும் இடங்களுக்கு செல்ல விலங்குகள் சர்வதேச எல்லைகள் வழியாக கடத்தப்படுகிறது. உலக அளவில் இது பெரும் சிக்கலாக உருவெடுத்திருந்தாலும் கழுதைகளை உற்பத்தி செய்வதில் 3வது இடத்தில் உள்ள பாகிஸ்தானை பொறுத்தவரை கழுதை அதிர்ஷ்ட விலங்காக மாறியிருக்கிறது. பாகிஸ்தானில் கழுதைகளின் எண்ணிக்கை சீராக வளர்ந்து 6.2 மில்லியனாக அதிகரித்துள்ளது. ஆண்டுக்கு சுமார் 4 முதல் 6 மில்லியன் கழுதை தோல்கள் தேவைப்படும் சீனாவில் தேவைக்கும் உற்பத்திக்கும் இடையிலான இடைவெளி வெளிநாடுகளில் இருந்து கழுதை இறக்குமதிக்கு வழிவகுத்திருக்கிறது. இந்த கழுதை விநியோகச் சங்கிலியில் பாகிஸ்தான் ஒரு முக்கிய அங்கமாக மாறியுள்ளது. முன்னதாக 2014 முதல் 2016 வரை பாகிஸ்தான் கிட்டத்தட்ட 2 லட்சம் கழுதை தோல்களை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்தது. துரதிருஷ்டவசமாக இது பாகிஸ்தானிய சந்தைகளில் கழுதை இறைச்சியை மாட்டிறைச்சி என்று கூறி மோசடியாக விற்பனை செய்வதையும் அதிகரிக்க வழிவகுத்தது. ஒரு இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானில் இது ஒரு கடுமையான குற்றமாக கருதப்பட்டது. இதன் காரணமாக அரசாங்கம் கழுதை மற்றும் கழுதை தோல் ஏற்றுமதிக்கு தடை விதித்தது. இருப்பினும் சட்டவிரோத இறைச்சி கூடங்கள் தொடர்ந்து இயங்கி வந்தன. மேலும் அதிக தேவை காரணமாக கழுதை தோல்கள் பாகிஸ்தானில் இருந்து சீனாவுக்கு கடத்தப்பட்டன. சீனாவின் அழுத்தத்தால் 2024 கழுதை தோல் மற்றும் இறைச்சி ஏற்றுமதிக்கு பாகிஸ்தான் ஒப்புதல் அளித்தது. 2025 குவாதரில் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தில் கழுதை வளர்ப்பு பண்ணைகள், இறைச்சி கூடங்கள் மற்றும் ஏற்றுமதி வசதிகளை அமைக்க சீன நிறுவனங்களுக்கு பாகிஸ்தான் அனுமதி அளித்தது. மேலும் ஏற்றுமதி மற்றும் வேலை வாய்ப்புக்கான ஒரு சாத்தியமான ஆதாரமாக கழுதை வளர்ப்பு துறையின் மூலம் பல திட்டங்களை பாகிஸ்தான் அரசு செயல்படுத்தியுள்ளது. ஒழுங்குமுறை நடைமுறை சிக்கல்களால் தடைபட்டிருந்த கழுதை இறைச்சி மற்றும் தோல் ஏற்றுமதிக்கு கடந்த மே மாதத்தில் பாகிஸ்தான் அனுமதி கொடுத்தது. மேலும் 2025 ஆகஸ்டில் கராச்சியின் லியாரி பகுதியில் கழுதை வண்டி பந்தயம் அரசின் ஆதரவோடு பாகிஸ்தானில் நடத்தப்பட்டது. சீனாவில் கழுதை தோலின் தேவை அதிகமாக இருப்பதால் பாகிஸ்தானில் முன்பெல்லாம் அதிகபட்சம் 30,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கழுதையின் விலை இப்போது 3 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. ஒரு காலத்தில் பெரும்பாலும் எளிய சுமை சுமக்கும் விலங்காகவே பார்க்கப்பட்ட கழுதைகள் ஏற்றுமதி சந்தை பொருளாக மாறியிருக்கிறது.